Good morning, students. I am Murugesan from Dotcom Institute. நம்ம சேனல்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நாம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to set questions. கேள்விகளை எப்படி அமைப்பது. இப்போ நம்ம யார்கிட்ட பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா we need to ask some questions to know about something or someone. ஒரு சிலரை பற்றியோ அல்லது ஒரு சில விஷயங்களை பற்றியோ நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறப்ப தான் அது கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். there is a communication. Communication via what is the language? English language. We learn through Tamil. அதை மறந்துடக்கூடாது. We never translate Tamil to English, English to Tamil. Okay? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to set questions. கேள்விகள் நம்ம எப்படி எளிமையான மெத்தட்ல, ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை, எளிமையான மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். இதை வந்து கிராமர்ல நம்ம எப்படி சொல்லுவோம்னா இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, அது கிராமர்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல சென்டென்ஸ் டைப் ஆஃப் சென்டென்சஸ்ல இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது கேள்வி வாக்கி. அப்போ இந்த கேள்வி கேட்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா there are two types. நம்ம ரெண்டு விதமா நம்ம கேட்கலாம். ஒன்று எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்க மதுரைக்கு போறீங்களா, அல்லது நீங்க மதுரைக்கு போனீங்களா, அல்லது நீங்க மதுரைக்கு போவீங்களா, இல்ல உங்களால மதுரைக்கு போக முடியுமா. அப்போ நான் 4 விதமான கேள்விகள் கேட்டேன். இதுல 3 வகையான டென்ஸ். ஒன்று வந்து எபிலிட்டி கொஸ்டின். ஓகே, அதை நம்ம என்னன்னு இதுல பார்ப்போம் டீட்டெயில். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ் ஆர் நோ. WH அப்படிங்கிறது என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கொஸ்டின். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னா நீ எங்க போற அப்படின்னா நான் மதுரைக்கு போறேன். அப்ப அந்த எங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்பான்ஸ் வருதுமே, அந்த மதுரை அப்படிங்கிறது அதை தான் நம்ம எப்படி சொல்றோம் WH. எங்க, எப்படி, ஏன், யார, எத்தனை, எவ்வளவு, இந்த மாதிரி Wலையும் Hலையும் அந்த WH மாடல் பார்க்கும்போது அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா how to set yes or no question, அல்லது how to set, how to frame, how to form அப்படின்னு கூட நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, there is a rule. நம்ம ரூல்னா we must follow. ஓகே, அப்ப இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா நம்ம இப்ப லேர்ன் பண்ணும்போது தான் ஒவ்வொன்றா நம்ம சொல்றோம். இது ஆக்சிலரி வெர்ப், சப்ஜெக்ட், மெயின் வெர்ப். இது நம்ம அப்படியே டே பை டே பிராக்டிஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரூலாவே தெரியாது. ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் தான். இந்த சென்டென்ஸ்ல இது என்ன டைப், இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது நம்ம டே பை டே ரெகுலர் பிராக்டிஸ்ல you can understand, you can feel the difference. Okay, இப்போ இந்த ஆக்சிலரி வெர்ப் அப்படிங்கிறதுல இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. அப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்மா டைப் 1 டைப் 2 நமக்கு புரியுற மாதிரி வச்சிருக்கோம். அப்போ இந்த எஸ்ஆர் WH மாடல்ல இதுக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா டைப் 1. what do you mean by type 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் வரணும், தென் சப்ஜெக்ட் வரணும், தென் மெயின் வெர்ப் வரும். இந்த ரூல் அந்த ஆக்சிலரி வெர்ப்ங்கிற மீனிங்ல do does அப்படிங்கிறது எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ் அப்படி. இப்போ யாராவது நம்மள do does வச்சு क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா we have to understand at first it's from present tense. நாம யார்கிட்டயாவது present tenseல கேள்வி கேட்கணும்னாலும் we must use do or does. ஓகே, அப்ப did represents past tense. அப்ப did you go அப்படினா நீ போனியா. அப்ப இந்த did அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா past tense. the will shall வந்துட்டா we already know it's from future tense. the can அப்படிங்கிறது தமிழ்ல உங்களுக்கு எங்கெல்லாம் முடியுமா. அப்ப the can அப்படிங்கிறது equal to able to னா. அப்ப can you swim, can you come on time, அப்போ உன்னால சரியான நேரத்துக்கு வர முடியுமா, கேன் யூ ஸ்விம், உன்னால நீந்த முடியுமா, நீச்சல் அடிக்க முடியுமா. அப்போ அந்த எபிலிட்டி கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் த ரூல். இந்த 3 ஸ்டெப்பை வச்சு நம்ம எப்படி பண்ண போறோம். சிம்பிளஸ்ட் மெத்தட், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூ வரும்போது என்னென்ன சப்ஜெக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப் ரூல். என்ன ரூல் அப்படின்னா டூக்கு பக்கத்துல டஸ்க்கு பக்கத்துல என்னென்ன வரணும், எங்கெல்லாம் 2 பார்ட்டிஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சப்ஜெக்டை we classify into 2 sectors. டூக்கு பக்கத்துல எது வரணும் அப்படின்னா
I, we, you, they இந்த நாலு சப்ஜெக்ட் மட்டும் தான் வரும். இந்த does யாருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த he see it மட்டும் தான் இதை யூஸ் பண்ணணும். இது ஒண்ணும் இல்ல, நம்ம present tense ரூல்ல சொன்னதுதான். சப்ஜெக்ட் I, we, you, they வந்தா verb no change. he see it verb மட்டும் verb ஓட நேச்சருக்கு ஏத்த மாதிரி s அல்லது es ஆர் es சேர்க்கணும் அப்படின்னு ரிவர்ஸ்ல சொல்றோம். அப்படி கூட நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். What about didக்கும் canக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can use all the subjects, 7 subjects I, we, you, they, he, see it யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கோ அங்க மட்டும் தான். இப்ப shall பாருங்க, shall வந்து I க்கும் we க்கும் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணணும். இந்த will வந்து நீங்க இத தவிர you, they, he, see it except இத தவிர மத்ததெல்லாம் யூஸ் பண்ணணும். சோ இந்த ரூலை வச்சு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு சின்ன வெர்ப் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பேஸ் எனக்கு போதும். இப்போ நான் வெர்ப் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, நல்லா தெரிஞ்சது ஒரு கோன்னு வச்சுக்கோங்க. எல்லா வெர்பும் நமக்கு தெரியும் அப்படின்னா எல்லா, பட் அதுல இருந்து ஒரு அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெர்ப் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பார்ப்போம். இப்போ அந்த கோவோட 4 ஃபார்ம்ஸ் எழுதிக்கிறேன். கோ, வென்ட், கான், கோயிங். இது வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பிரசன்ட், இது பாஸ்ட், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இத ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்ப அந்த வெர்போட 3 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதோட மீனிங் என்ன, கோனா கோ, அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ அந்த கோங்கற எக்ஸாம்பிள வச்சு நான் உங்களுக்கு நடத்த போறேன். எப்படி நடத்துறேன்னு கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம क्वेश्चन கேக்குறதுக்கு எதெல்லாம் பயன்படுத்துறோம்? ஃபர்ஸ்ட் do யூஸ் பண்றோம், then does யூஸ் பண்றோம். இது பிரசன்ட், did வந்து past, will shall வந்து future, can வந்து முடியுமா அப்படிங்கறது. அப்ப அந்த do அப்படிங்கறத யூஸ் பண்ணும்போது doesங்கறத யூஸ் பண்ணும்போது present மைண்ட்ல வச்சுக்கணும். இது எதுக்குமே மீனிங் கிடையாது எக்ஸெப்ட் can தவிர. ஓகே, அப்ப அந்த do does வந்து present, did past, will shall future. அப்ப நம்ம மெயின் வெர்ப் என்ன எடுத்துப்போம்? எக்ஸாம்பிள் go. அப்ப do plus go, does plus go, did plus go, will plus go, shall plus go, can plus go. இப்படி நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த do வந்து do does did நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு மீனிங் கிடையாது. There is no direct meaning here. It's a dummy auxiliary verb which help us to identify the type of tense. அது மைண்ட்ல இருக்கு. அப்ப அந்த கோங்கிறதுக்கு மீனிங் இருக்கு. ஓகே, இப்போ அந்த do வந்து go ஓட சேரும்போது மாறாது, மாத்த கூடாது. இதுக்கு நான் என்ன ஐடியா சொல்றேன்னா, do ஓட எந்த வெர்பை சேர்த்தாலும் அதோட தன்மை மாறாது, அப்படியே தான் வரணும். ஓகே, தட் இஸ் ரூல். இந்த does வந்ததுன்னா இங்க என்ன வெர்ப் இருக்கோ அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி s அல்லது es அல்லது ies வரும். இது இந்த இடத்துல மாற்றம் வரும். there is a change. அதனால நம்ம 0.1 அப்படி மார்க் பண்றோம். இப்போ did வந்து நாம என்ன டென்ஸ் சொல்லியிருக்கோம்? past tense. அப்ப அந்த go ஓட past என்னது? went. அப்ப இங்க நமக்கு ரெண்டாவது சேஞ்சஸ் வருது. இப்ப will plus go வந்து will go தான். there is no change. shall plus go வந்து shall go தான். there is no change. can plus go வந்து can go தான். there is no change. இப்போ இத நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். So students, keep watch our channel. Don't forget to subscribe our channel, especially those who are the first, those who are waiting for the job, those who like to improve your skills, those who want to enhance your knowledge, especially in the English language. You have to follow us. You have to comment your questions. So keep watching. All the best.